இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ஃபயர் பிரேக். 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் படம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு காட்டு பகுதியில் இருந்து அவங்க வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் கரெக்டாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் வருது. ஸோ இதே டயத்தில் அந்த பொண்ணும் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுறா. அதனால் நம்ம ஹீரோயின் போலீஸோட உதவியால் அந்த பொண்ணை எவ்வளோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் தீ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால போலீஸ் அந்த தேடுதல் வேட்டையை கைவிட்டுறாங்க. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, நம்ம பொண்ணை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆள் மேலே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆள் அந்த பொண்ணை காட்டுக்குள்ளே தனியாக பார்த்துருந்துருப்பான். ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது அவன் ஏன் நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் அங்கேயே விட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே சந்தேகம் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணை உண்மையிலேயே அந்த ஆள் ஏதாவது பண்ணிட்டானா, இல்லை அந்த பொண்ணு உண்மையிலே காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டாளா அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல சூப்பராக ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. நம்மளே அந்த ட்விஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு சில படங்களில் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கூப்பிட்டு வச்சு மண்டையாக கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுட்டி குழந்தை தான் அந்த படத்தில் காணாமல் போயிருக்குது. தேடி கண்டுபிடிப்போமா? இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் மாறா அண்ட் இவங்களோட பொண்ணு பேர் லீடே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட தம்பி இங்கே வந்திருப்பான். அவனோட ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிக்கிட்டு இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இங்கே ஒரு ஆள் உள்ள வரான் இல்லையா, இவனோட பேர் தான் சாண்டியாகோ. இவன் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன். ஸோ வந்தவன் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு போகிறான். அந்த குட்டி பொண்ணுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல இருக்கிறக்கே சுத்தமாக பிடிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் இறக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாரு. அதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியும் அவர் கேட்காம தனியாக இந்த இடத்துல வந்து தங்கி இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க குழந்தையும் சிட்டியில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவர் தனியாக எங்கே வந்து தங்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காதனாலேயே அவர் இறந்தும் போயிருந்திருப்பாரு. ஸோ அதனால் நம்மளை வேணும்னே தனியாக விட்டுட்டு தான் இங்கே வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த இடத்தையும் சரி நம்ம ஹீரோ மேலேயும் சரியான கோவம். அதனாலேயே சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அப்பா கூட ஒரு சீக்ரெட் பேஸ் ஒன்று கட்டியிருப்பா. அதாவது அந்த காட்டுக்குள்ளே கூடார மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்துருப்பா. அந்த இடத்துக்கு போகணும், அப்பாவோட ஃபோட்டோலாம் நிறைய அங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவருக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இருக்கிற டயத்துக்கு அங்கெல்லாம் போக முடியாது, சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும், அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட கோச்சிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து வேகமாக வெளியே போகுது. அப்படியே அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருக்கும்போது நம்ம ஹீரோவோட தம்பியோட பையன் இருந்தான் இல்லையா, அவன் அந்த பொண்ணை தேடி அங்கே வரான். அந்த பொண்ணோட கையில் ஒரு பைனாகுலர் இருக்குது. அதை கேட்குறான். அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. கோவத்தில் இது எங்களோட வீடு, என்னோட பைனாகுலர், இதை உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதனாலே அந்த பையனும் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். இப்படி இருக்கிற எல்லாரும் கூட அந்த பொண்ணு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா மற்றவங்களாம் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கூட தேவையில்லாத பொருளை போட்டு வைப்போம் இல்லையா, அது கூட சேர்த்து போட சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோவோட தம்பியோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க இதையும் சேர்த்து போடணுமா அப்படின்னு கேட்கும்போது தயவு செஞ்சு போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இருக்க வேணாம், புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ அதனால தான் இந்த இடத்தையும் கூட சும்மா போகாமல் இந்த இடத்த வித்துட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படி இவங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு அந்த காட்டில் தீ பரவ ஆரம்பிக்குது. இந்த நியூஸும் இவங்களுக்கு வந்து சேருது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னும் போது தான் கடைசியில் பொண்ணை எங்கே அப்படின்னு தேடுறானுங்க. சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறானுங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த வீட்டை சுற்றி வர அந்த பொண்ணு அந்த வீட்டில் இல்லை. ஸோ கடைசியாக அந்த குட்டி பையன்ட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க இறங்கி விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவளை பார்க்கல அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். ஸோ அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கார வரான். அவங்ககிட்ட இந்த மாதிரி பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவங்க பொண்ணை அந்த காட்டுக்குள்ளே அந்த சீக்ரெட் பேஸ் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். கூட அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் அந்த பொண்ணை தேடி பார்க்குறாங்க. அந்த பொண்ணை அங்கே காணோம். இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ளே தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே விட்டால் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறானுங்க. போலீஸும் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, எந்த டைமில் வெளியே போனால், அதெல்லாம். கடைசியில் அந்த பொண்ணோட ஒரு துணியுமே வாங்கி வச்சுக்கிறாங்க, இந்த நாயை வச்சு முடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த பக்கத்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க, என்ன நடந்தது அப்படின்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல காட்டு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கு. அதனால் இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நாங்கள் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடறோம், நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வீட்டுக்காரங்களையும் கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணை நிலைமை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. போலீஸும் ஒரு கட்டத்தில் வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் எவ்வளவோ தேடி பார்க்குறானுங்க அந்த காட்டுக்குள்ளே. ஆனால் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. காட்டில் தீவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டே வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி தீ பரவுச்சு அப்படின்னா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் இடத்த மட்டும் காலியாக விட்டுருவானுங்க. அதாவது அந்த கொஞ்சம் இடத்துல எதுவுமே இருக்காது, எந்த மரமோ செடியோ எதுவுமே இருக்காது. அதனால தீ பரவுச்சு அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து வரும்போது இன்னொரு பக்கத்துக்கு பரவாமல் இருக்கும். ஸோ இப்படி ஒரு செட்டப் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்ம ஹீரோயினும் இருக்காங்க, நம்ம போலீஸும் அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீ என்னதான் அந்த மாதிரி வரப்போட்டு இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால போலீஸ்னால அந்த தேடுதல் வேலையை சரியாக செய்ய முடியல. இதுக்கு மேலே அங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிற நிலமையில நம்ம போலீஸ் அங்கே இருந்து அந்த தேடுதல் வேட்டையை கை விட்டுறாங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சேருது. காட்டில் தீ ரொம்ப அதிகமாக பரவிருச்சு, இதுக்கு மேலே எங்களால் தேட முடியாது, எதாக இருந்தாலும் இந்த தீ ஆனதுக்கப்புறம் தான் தேட முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து முதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணை
பொண்ணு அந்த நிலைமை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. அவங்க கூடவே நம்ம ஹீரோவோட தம்பியும் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் இது ரொம்ப ஆபத்தானது, நம்ம அங்கே போகக்கூடாது, நம்ம பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இல்லை நம்ம லீடரை கண்டுபிடிச்சி ஆகணும், நான் அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் பக்கத்து வீட்டில் அந்த சாண்டியாகோ இருப்பான்ல அவனோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த காடை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அதனால் அவன் கூட வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்றாங்க. அவன் அந்த வீட்டை பூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தாட் வருது. ஒருவேளை நம்ம பொண்ணு இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாளா, எங்கேயாவது மறைஞ்சிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ கிட்ட போய் கேட்குறாங்க. நான் அவன் வீட்டை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கண்ணில் தட்டுப்படுது. அவன் ஏதோ ஒரு ரேடியோ மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கான். அவன் அந்த ரேடியோலாம் வச்சிருக்கான், அந்த வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா இவன் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர், இந்த லோக்கலுக்கு இவன் தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அதனால அந்த ரேடியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரூம் இருக்குது, நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, அது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமாக சந்தேகம் வருது, இவன் ஏன் அந்த ரூம்குள்ள நம்மளை விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த கபோர்டை திறந்து பார்க்கும்போது அங்கே நிறைய மூலிகையெல்லாம் வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எதுக்கு இவன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னு. ஒருவேளை இந்த மாதிரி போதைப் பொருளெல்லாம் தயாரிக்கிறானா, அதுக்கு அடிமையாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் வருது. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது எல்லாத்தையுமே மெடிசனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் நீ ஏன் இங்கே என்ன இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காட்டில் ஏற்கனவே தீ பரவிட்டு இருக்குது, எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு தெரியல எங்கே போகணும்னு தெரியல, அதனால தான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி சந்தேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு நம்மளை அந்த ரூம்குள்ள விட மாட்டேங்கிறான், அந்த ரூமை பூட்டி வச்சிருக்கான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம போலீஸுக்கு கால் பண்ணலாம், போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே அங்கே சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆகிருந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அவன் எங்கேயோ கார் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே விட்டா இவனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுறாங்க. வேகமாக ஓடிட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பொண்ணை தேடி தான் போகிறேன், காட்டுக்குள்ளே ஏற்கனவே இருட்டாயிட்டு இருக்குது, அவளை தேடி கண்டுபிடிக்கணும், எப்படியாவது நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேரெக்டாக அவனை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கவும் முடியல, அவனை இங்கேருந்து போக விடவும் முடியல. அதனால் அவங்களும் கூடயே காரில் ஏறிக்கிறாங்க. அப்போ தான் அந்த காட்டோட மேப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தம்பி ஒரு பழைய மேப் ஒன்று காட்டுறான். அதை பார்த்துட்டு சாண்டியாகோ இது ரொம்ப பழசு, என்கிட்ட இன்னொரு மேப் இருக்குது, அது புதுசு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். அந்த டைமில் இவங்க காரில் உட்காந்துருக்கும்போது கவனிக்கிறாங்க அவங்களோட பொண்ணோட பிரேஸ்லெட் வந்து அந்த கார் கியர் போடுவாங்கல்ல அதில் இருக்குது. ஸோ காணாமல் போன பொண்ணோட பிரேஸ்லெட் எப்படி இவங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவங்களுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. அவன் திரும்பி வந்தோடனே அதை பற்றி எதையுமே காட்டிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மேப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக என்னமோ குறிச்சலாக வச்சிருக்கான். அதில் ஐசோலேட்டட் ஜோன், சேஃப் ஜோன் அந்த மாதிரி நிறையா குறிச்சு வச்சிருந்திருக்கான். இதெல்லாத்தையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி அவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு அவன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல அந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்காக அந்த மஷ்ரூம்லாம் எடுக்க போவேன், அதுதான் அந்த ஏரியா, அது மட்டும் கிடையாது, நான் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவேன், சடங்கெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதுக்கான இடம் தான் அதெல்லாத்தையும் நான் குறிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். ஒன்றுமே புரியல, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இவன் எதுக்கு இந்த வேலை எல்லாத்தையும் செய்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் காமிச்சு இது என் பொண்ணோட தானே, உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னா காட்டுக்குள்ளே நான் லீடரை பார்த்தேன், அந்த குட்டி பொண்ணை, அதுக்கப்புறமா நான் என் கூட வந்துருன்னு சொன்னேன், அவள் அங்கே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னதுனால நான் அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இது உங்கள் பொண்ணு தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணுக்காக கொடுத்தது, அதை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற வாய்ப்பு இல்லை, நீ ஏதோ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் இறங்கி போய் நான் அவன் வீட்டுக்கு கண்டிப்பாக தேடியே அவன் இதுக்கு மேலே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டோர் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் சாண்டியாகோ கத்துறான், உள்ள யாரும் இல்லை, சொன்னா கேளுங்க, என்னை நம்புங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பார்த்ததுக்கப்புறமா அவங்களால இதெல்லாத்தையும் நம்ப முடியல, ஏன்னா தொலைஞ்சு போனது ஒரு சின்ன பொண்ணு. அதுக்கப்புறமா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. மொதல் விஷயமா அந்த சீக்ரெட் ரூம் தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவனும் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு எவ்வளோ சொல்கிறான். நான் கூட அந்த தம்பி அவனை மிரட்டி எப்படி ஓப்பன் பண்ண வைக்கிறான். உள்ளே போய் பார்த்தாங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான், அந்த டேபிளில் இருந்த மாதிரி உள்ள நிறைய விஷயம் இருக்குது, மூலிகை அது இது நிறையா வச்சிருக்கான். அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அதுக்குள்ளே வேற ஒரு ரூம் வச்சிருக்கான் சின்னதாக, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட மெடிடேஷன் ரூம் அப்படின்னு சொல்கிறான். அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். மறுபடியும் அவனை மிரட்டி அதை ஓப்பன் பண்ணி வச்சா மறுபடியும் உள்ளே போகும்போது மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வச்சிருக்கான். இதுக்கு மேலே இவங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருக்க. அவன் அங்கேருந்து வேகமாக வெளியே போக பார்க்குறான். என்ன அப்படின்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும், சீக்கிரம் வெளியே போகலாம் வாங்க, இருட்ட போகுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ இதில் அவங்களுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகி அவனை பிடிச்சி கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா அவனை கட்டி போட்டதுக்கப்புறம் அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீ சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவன் ஏதோ தப்பான வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது, ஆனால் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா அந்த மொபைலில் இருந்த வீடியோவில் எடுத்து பார்த்தோம்னா குழியெல்லாம் தோண்டி யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான், கையை நெஞ்சில் வச்சுட்டு அதுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். இதே மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. உடனே அங்கேருந்து வெளியே போய் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். உள்ள நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க, என் பொண்ணை எங்கே தான் வச்சிருக்க, சொல்லிடு, தயவுசெய்து சொல்லிடு அப்படின்னு. ஆனால் அவன் சொன்னதே
அதே சொல்லிட்டு இருக்கான். அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல, அவங்க அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வாங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறான். அதாவது இவன் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மட்டும் கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த மென்டல் இல்னஸ்லாம் இருக்கும்ல, முன்னாடி நடந்ததை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது, இதுக்கு மேலே வாழ பிடிக்கல அப்படின்னு இருக்கவங்களாம், அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மஷ்ரூம், இந்த மூலிகை எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ், சடங்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்கள நான் காப்பாற்றி புதுசான ஒரு வாழ்க்கைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோன்னு நோட் பண்ணுறாங்க, இவன் சொல்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நிறைய அங்கே இருக்குது. ஸோ அவன் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என் ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு அவன் இங்கே தானே இருந்தான், அவன் உன் கூட தானே இருந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஒத்துக்கிறான். ஆமாம், அவன் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருந்தான், அவன் உன்னை பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற சொல்கிறான். அதாவது அவன் சாகறதுக்கு முன்னாடி அவன் நிம்மதியாக தான் இருந்தான், சந்தோஷமாக தான் இருந்தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதை கேட்டவொன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோட தம்பி அந்த குழியை தோண்டிட்டு இருந்தான்ல, அதை பார்த்தவொடனே ரொம்ப பதட்டமாக இவங்க ஓடி வராங்க. அந்த குழிக்குள்ளே அந்த பொண்ணை தான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பானோ அப்படின்னு. பத்தாவதுக்கு அவனோட ஒய்ஃபுமே அங்கே வந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே பதட்டமாக உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள வெறும் மரம், கட்டை இதெல்லாத்தையும் தான் போட்டு புதைச்சி வச்சிருந்திருக்கான். உள்ள அந்த பொண்ணு இல்லை. ஸோ நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, பத்திரமா தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெம்பாய்க்கிறாங்க. நாங்கள் கட் பண்ணி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் இப்போ தான் நம்ம சாண்டியாகோட கதை என்ன அப்படிங்கிறது தெரியுது. அவன் சொன்ன மாதிரி அவன் அந்த காட்டு வழியாக காரில் வந்துட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல தான் அந்த சீக்ரெட் பேஸில் அந்த பொண்ணுமே உட்காந்துட்டு இருந்திருக்கா. அவகிட்ட போய் அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான், என்ன பண்ணுற அப்படின்னு. அவன் மறுபடியும் அதே தான் சொல்கிறா, எங்கள் அப்பா இருந்த இடம், நான் அதுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஏற்கனவே எங்கள் காட்டில் தீ அதிகமாக வந்துட்டு இருக்கு, நீ என் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருந்துட்டு வரேன், நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி பக்கத்தில் தானே இருக்குது, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அங்கே கீழே கிடந்த அந்த பிரேஸ்லெட் எடுத்துருந்துருப்பான். இந்த பிரேஸ்லெட் உன்னோடதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோட தான், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, ஆனால் இப்போ எனக்கு அதை போட்டுக்கு பிடிக்கல, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு தான் இவனுக்கு கொடுத்துருந்துருக்கா. ஸோ இவன் பொய் சொல்லலை, இவன் உண்மையை தான் சொல்லியிருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் கிடையாது, அவங்க கேட்டாங்கன்னா நான் தான் கொடுத்தேங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க என்னை திட்டுவாங்க அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணு தான் சொல்லியிருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த டென்ட்டுக்குள்ளே போய் அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போனவன் திரும்பி வந்துட்டானா என்னங்கிறது தெரியல. ஆனால் வெளியே யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டல. ஸோ இது வரைக்கும் அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் காட்டலை, என்னங்கிறது தெரியல. ஸோ இன்னுமே இவன் தான் ஏதாவது பண்ணிட்டானா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. அதுக்கப்புறமா அந்த காட்டு தீ தான் காட்டுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இவங்க இருக்கிற சைடு வந்துகிட்டே இருக்குது. அதே டைமில் இவங்க 3 பேர் அந்த குழிக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வீட்டுக்குள்ளே அந்த தம்பியோட பையன் இருப்பான் இல்லையா, அவன் கிளம்பி சாண்டியாகோட வீட்டுக்கு போகிறான். அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ரூமாக உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்க்கும்போது சாண்டியாகோவை கட்டி போட்டு வச்சிருந்துருக்காங்க. ஸோ சாண்டியாகோவும் இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான், தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, உன் சிஸ்டரை காப்பாற்றணும், கசினை காப்பாற்றணும், நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறான். இவனும் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஆனால் அவன் திரும்பி பேசி உன் சிஸ்டரை கண்டுபிடிக்கணும், காப்பாற்றுன்னு கேட்குறான். ஒரு கட்டத்தில் அந்த சின்ன பையனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்றான். இந்த சத்தம் கேட்டு வெளியில இருந்து எல்லாருமே ஓடி வந்து உள்ளே பார்க்கும்போது அவன் பாதி கட்டை அவுத்துட்டு வெளியில் வர மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு உள்ள அந்த பையன் இருக்கிறது தெரியல, அதனால அந்த ரூமை வேகமாக பூட்டிடுறாங்க. பூட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள அந்த பையன் இருக்கான், அவனோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறக்க போகும்போது நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்கிறாங்க. அவனை வெளியில் விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது, என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, அதனால ரூமை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தம்பிக்கு ரொம்பவே கோவம் வருது, என் பையன் உள்ளே இருக்கான், அவனை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது. உள்ளே இருக்க சாண்டியாகோ அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான், நீ இப்போ கதவை திறக்கிறியா, உன் பையனை ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயினுக்கு கதவை திறக்கக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் உள்ள அந்த பையன் இருக்கிறதுனால நம்ம தம்பி கதவை திறக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவனை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சாண்டியாகோ அவனை ஒன்றும் பண்ண மாட்டான், நம்மளுக்கு லீடவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு இவனோட பையன் உள்ளே இருக்கிறதுனால ரொம்பவே பதட்டமாகுது, பயமாகுது, அவன் ஏதாவது பண்ணிட போகிறான், கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படி அந்த சாவியை பிடிங்கி அந்த கதவை திறந்துறான். உள்ள இருந்து அந்த சாண்டியாகோ அந்த பையனை கையில் வச்சுக்கிட்டு என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையனையும் கூட்டிட்டு அந்த காரில் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்த வழியில் அந்த காரை நிறுத்திட்டு அந்த பையனை இறக்கி விடுறான். நீ சீக்கிரம் இங்கேருந்து போயிரு, இங்கேருந்து பக்கம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த டைமில் பின்னாடி அவன் அப்படியே துரத்தி வந்திருந்திருக்கான். வந்தவன் சாண்டியாகோவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவனு 2 பேத்துக்குள்ள சண்டை ஆகுது, மாறி அடிச்சுக்கிறானு. ஒரு கட்டத்தில் சாண்டியாகோ இவன் மேலே ஏறி அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்து வரைக்கும் தான் பொறுமை, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மரணத்தனமாக அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண போகிற நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவன் ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணுறான். அந்த செகண்ட் அவன் கொஞ்சம் தடுமாறும் போது நம்ம தம்பி மறுபடியும் அவனை கீழே தள்ளி போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு வழியாக அவனை அடிச்சு காரில் ஏற்றி டேப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ணுறானு, என்ன பண்ண போகிறானு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா அந்த காரை நம்ம ஹீரோவோட தம்பி இருப்பான்ல, அவனோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அந்த பையனை கூப்பிட்டு நீங்க இருந்து கிளம்பிடு, ஃபயர் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, நாங்கள் 2 பேரும் இவனை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறோம், எப்படியாச்சும் லீடை கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. உனக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் தான் அந்த பொண்ணை இங்கே ஒழிச்சு வச்சிருந்திருக்கான், இவனை காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா லீடை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. இவனையும் அந்த காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக அவனும் வழியை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். சாண்டியாகவும் இதுக்கு மேலே உனக்கு கிட்ட பேசி பிரயோஜனப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானோ தெரியல. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் அந்த தம்பியை தள்ளி விட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே இவனும் துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் சாண்டியாகோ இங்கேயோ தப்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல தெரியுது உண்மையிலேயே இவன் லீடவை தேட தான் வந்திருக்கான். இவனுக்கு தான் அதை புரிஞ்சுக்காம இவனை போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கானுங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவன் அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு கட்டத்தில் அவன் அந்த பொண்ணோட
ஹீரோட பேரை சொல்லி கத்திட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து அந்த குட்டி பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்குது. இவன் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு பேச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்க டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கான். ஒரு கடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழிக்குள்ள அந்த பொண்ணு விழுந்து மாட்டிட்டு இருந்திருக்கா. இது தெரியாம நம்ம ஹீரோயினும் தம்பியும் உன போட்டு பயங்கரமா பாடப்படுத்திட்டானுங்க. வந்தவன் அந்த பொண்ணை எப்படியே காப்பாற்றி அந்த குழியில இருந்து மேலே தூக்கிடுறான். ஆனால் இங்கேயும் உனக்கு கட்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இவன் இந்த பொண்ணோட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயமாகுது. நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோ, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இந்த பொண்ணை ஏதாவது பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் கையில இருந்து டார்ச் லைட் எடுத்து மண்டையில் ஒரே அடி ஆள் அங்கே காலி ஆயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறாங்க. கொஞ்சம் சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னும் போது தான் அந்த பொண்ணை உட்கார வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறது கேட்குறாங்க. சாண்டியாகோ அவனை ஏதாவது பண்ணானா, அடிச்சானா, ஏதாவது பண்ணானா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு. இப்போ தான் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. சாண்டியாகோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான் இல்லையா, அந்த டைமில் அந்த கூடாரத்துக்கிட்ட யாரோ வர்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது யாரும் மனுஷங்களாம் இல்லை, ஒரு கரடி ஒன்று வந்துருந்துருக்கு. இந்த படத்துலேயே ஆரம்பத்தில் இருந்து அந்த கரடியோட சிலை சிம்பிள் இந்த மாதிரிலாம் நிறைய காட்டியிருந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளே. என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே கரடிகள் நிறையா இருக்குதாமா. அப்படி வந்த ஒரு கரடி தான் அந்த பொண்ணை துரத்திட்டு வந்து அந்த குழிக்குள்ளே அந்த பொண்ணு விழுந்திருப்பா. ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே புரியுது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து பொண்ணை வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோட தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இவங்க ஏன் மறுபடியும் காட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாண்டியாகோவை தேடி தான் வராங்க. அவனை எப்படியே காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கிடக்கிற அவனை அப்படியே தூக்கிட்டு அந்த காட்டுக்குலேருந்து வெளியில் வர பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவனும் இன்னும் சாகலை போல கண்ணு முழிக்கிறான், எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவன் புரிஞ்சுக்கிறான், மறுபடியும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோட தம்பி காரில் வந்தான் இல்லையா, அவன் அங்கே வரான். நம்ம சாண்டியாகோ ஹெல்ப் கேட்கறத பார்த்துட்டு அவன் அந்த காரை நிறுத்தாமல் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்துறான். உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவானா இல்லை அவங்க என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது புரியாமல் அந்த காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்துறான். பின்னாடி வந்த வேற ஒரு காரில் சாண்டியாகோ ஹெல்ப் கேட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான். அதுக்கப்புறமா அவனும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடறான். ஸோ காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நிற்கும் போது அந்த நெருப்புல இருந்து ஒரு கரடி மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதனால தான் இத்தனை பிரச்சனையுமே அப்படிங்கிற மாதிரி கடைசியில் இதை காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம போலீஸ் எல்லாருமே வந்து சாண்டியாகோக்கு இவ்வளோ அடிபட்டிருக்குது, என்ன நடந்திருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு கரடி தான் என்னைய இவ்வளோ தூரத்துக்கு காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றிடுறான். ஸோ இப்போ அந்த பொண்ணும் சேஃபு, நம்ம ஹீரோயினும் சேஃபு, நம்ம சாண்டியாகோ எல்லாருமே சேஃபு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைய பார்க்கும்போது கூப்பிட்டு வச்சு மண்டையாக கொட்டணும் அப்படின்னு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக வீட்டிலே இருந்திருந்தா அப்படின்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூடாரத்தில் இருக்கும்போது கூட நம்ம சாண்டியாகோ வந்து கூப்பிட்டுருந்துருப்பான், வா என் கூடயே வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கூட நான் யார் சொல்கிறது கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த ஊரையே கொளுத்தி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒரு குட்டி பொண்ணு செஞ்ச ஒரு சின்ன தப்புனால இவ்வளோ பெரிய கலவரம் ஆகிப்போச்சு. அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.